10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 23. செல்லமே. பாலை கொடுத்து பழக்கப்படுத்தாத பூனை தண்ணீரையே அதிகமாக விரும்புமா. நாய்களை பற்றி சொல்கிறப்போ செந்நாய்ன்னு அழைக்கப்படுற காட்டு நாய்களை பற்றி கூறாமலாம் இருக்க முடியாது. தோல் என அழைக்கப்படும் இவ கூட்டமாக வேட்டையாடும். இதோட தலைவி தான் வழி நடத்தும். அதை கூட்டமாக சேரும் பொழுது புலி சிங்கங்களை கூட இதெல்லாம் வீழ்த்திடும். இது மட்டும் இல்லை, இது வேட்டையாடுறப்போ முழு வனமும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு முறை மரத்தின் மீது இருந்த சிறுத்தை புலியை சுற்றிக்கிட்டு இது பயமுறுத்திய விதம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்றதை உணர்த்துச்சு. இவ்வளவு தைரியசாலியான செந்நாய்கள் ஒரு நாட்டு நாயை பார்த்தா ஓட்டம் பிடிக்கும். காரணம், நாட்டு நாய்க்கு பின் நாட்டு மனிதன் வருவான்ற அச்சம்தான். நாய்களை பற்றி உலகெங்கும் கதை இருக்கு. ஹோமர் எழுதிய ஒடிசி மகாகாவியத்தில் யுலிசஸ் உடைய நாயின் பெயர் ஆர்கோஸ். ட்ராய் நாட்டில் போர் நடத்திட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்த அவரை வரவேற்க ஆர்கோஸ் ஆவலோடு ஓடி வந்துச்சு. சொந்த நாட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் காரணமாக தன்னை யூலிசஸ் வேறு நபர்களுக்கு அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பலை. அவர் நாயை தடவி கொடுத்தா வந்திருக்கிறது யூலிசஸ் தான்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற காரணத்தால் அதை புறக்கணிச்சார். அந்த வருத்தத்திலேயே அந்த நொடியில் ஆர்கோஸ் இறந்து போச்சு. எகிப்திய புனைவியல்ல அனுபிஸ் என்ற கடவுளுக்கு நாயின் தலை உண்டுன்னோ அந்த கடவுள் இறந்தவர்களோட ஆன்மாக்களை தீர்ப்பளிக்கப்படும் இடத்துக்கு அழைத்து போகிறதாகவும் குறிப்புகள் இருக்குது. எகிப்து நாட்டில் நாய்களுக்கு அதிக செல்வாக்கு இருந்துச்சு. அரசர்கள் சுத்தமான ரகங்களை வளர்த்து வந்தாங்க. பிரமிடுகளில் அரசர்களை புதைக்கும் பொழுது அவங்க வளர்த்த நாயையும் புதைச்சாங்க. யாக்ஷயரில் வட இங்கிலாந்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. பார்க்கஸ்ட்ன்ற ராட்சத நாய் இரவில் தான் தென்படணும், அதை பார்க்க நேரிடுறவங்க உடனே இறந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சீனாவில் பூநாயின்றது பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. சீனத்தை பொறுத்தவரை நம்பப்படுவதால் இலக்கியத்தில் முக்கியத்துவப்படுத்தப்படுது. அங்குதான் வேட்டை நாய்கள் முதல்ல இனவிருத்தி செய்யப்பட்டது. கிரேக்க கதையில் பாதாள உலகத்தை காக்கிற செரிப்ரஸுக்கு 3 தலைகள் இருந்தனோ, நடுத்தல சிங்க வடிவிலும் ஒன்று நாய் வடிவிலும் இன்னொன்று ஓநாய் வடிவிலும் நரகத்தை பாதுகாப்பதாக நம்பப்படுது. ஐரிஷ் ஓநாய் வேட்டை நாய்ன்றது கிமு 270 முதல் கைவினைப் பொருட்களை இடம்பெற்றிருக்கிறது. அரசர்கள், பிரபுக்கள் போன்றவர்கள் மட்டுமே இதை வளர்த்தாங்க. இதோட கழுத்துப்பட்டைகளில் கூட விலையுயர்ந்த ரத்தினிகள் பதிக்கப்பட்டிருக்கும். ரோமாபுரியில் கிபி 391 அந்த ரகம் பிரசித்தமானது. ரோமானிய தூதர் அந்த ரகத்தில் 7 நாய்களை பரிசாக பெற்ற பொழுது ஒட்டுமொத்த ரோமாபுரியை அதிசயமாக பார்த்துச்சு. இன்றைக்கி கூட நாய்க்கு மற்றவர் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள்லாம் தெரியும்னு மக்கள் நம்புகிறாங்க. நாயோட பார்வைக்கு நடுங்குபவர்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையில் நாய்களுக்கு பார்வை குறைவு. அதுக்கு எல்லாமே கருப்பு வெள்ளையாக தான் தெரியும். வெகு அருகில் இருக்கிற ஒரு பொருளை அடையாளம் தெரியாது. நகர்வதை வச்சு தான் அது பிடிக்க ஓடுது. அதிகாரிகள் அதிகம் போகாத கிராமங்களில் ஜீப்புகளையே வேற்று கிரகத்து நாய்கள்னு நினச்சி தெரு நாய்கள் துரத்துறதும் உண்டு. நாய் ஊளையிட்டால் கெட்டது நிகழும்னு நினைக்கிற பழக்கம் தமிழகத்தில் இருக்குது. சில நேரங்களில் நாயை விட மோசமாக ஊளையிடும் மனிதர்களும் இருக்காங்க. பூனைகளோட மூதாதையர்கள் டைனோசர்கள் காலத்தை சார்ந்தவர். மரங்களில் ஏறி சின்ன சின்ன பூச்சிகளை பிடித்து தின்று கொண்டிருந்த ஒரு வித பிராணி தான் இன்னைக்கு இருக்கும் பூனையின் கொள்ளுத்தாத்தாவிற்கு கொள்ளுத்தாத்தா. கற்காலத்தின் முடிவிலேயே பூனைகளுக்கும் மனிதர்களுக்கும் நெருக்கம் ஏற்பட்டுடுச்சு குறித்து தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. முதல்ல மெசபடோமியாவில் 8000 வருஷத்துக்கு முன்னாடி இவை பழக்கப்படுத்தப்பட்டுச்சு. ஆப்பிரிக்காவில் காடுகளிலும் பாலைவனங்களிலும் இருந்த காபீர் பூனைன்ற ஒரு காட்டு பூனையோட வம்சாவளி தான் இந்த வீட்டு பூனை. ஆரம்பத்தில் இது 13 அங்குல உயரம் இருந்துச்சு. எகிப்து நாட்டில் பூனைகள் மவுசோடு இருந்துச்சு. இது எலிகளை வேட்டையாடுற ஆற்றலுக்காக பெரிதும் பாதுகாக்கப்பட்டது. எகிப்தியர்கள் வேட்டைக்கு போகிறப்பெல்லாம் பூனைகள் எடுத்துகிட்டு போவாங்க. பறவைகள், மீன்கள் போன்றவற்றை பிடிக்க இது உதவியாக இருந்துச்சு. கடவுளாக கூட இதை மதித்தாங்க. எகிப்தியர்கள் வழிபடும் பல விக்கிரகங்களுக்கு பூனையின் அம்சங்கள் இருந்துச்சு. இங்கே பூனையை யாராவது கொன்றால் மரண தண்டனை கூட விதிச்சாங்க. தங்கள் வீட்டு பூனை இருந்தால் புருவத்தை மடித்து உருவத்தை சிதைத்து துக்கம் அனுஷ்டிப்பது இவங்க வழக்கம். சில நேரத்தில் பூனைகளுக்காக கோயில் கூட கட்டினாங்க. எகிப்தியர்கள் பூனைகளை ஏற்றுமதி செய்ய பயங்கர தடை விதிச்சிருந்தாங்க. ஆனாலும் கப்பலில் இருக்கிற எலிகளை பிடிப்பதற்காக இதை மாலுமிகள் எடுத்துக்கிட்டு போனப்போ பல இடங்களுக்கு இது பரவ ஆரம்பிச்சுது. கிமு 900 வாக்கில் இது இத்தாலிக்கு பரவிச்சு. இத்தாலியர்கள் கிபி 4ஆம் ஆண்டு குறைந்த முடியுள்ள இனங்களை ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. 11ஆம் நூற்றாண்டில் நீல முடியுள்ள பாரசீக பூனைகளை இத்தாலியர்கள் துருக்கியிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க. இதை மேட்டுக்குடியினருக்கு பரிசாலிச்சாங்க. 17ஆம் நூற்றாண்டில் பூனைகள் வட அமெரிக்காவுக்கு அங்கு நிரந்தரமாக தங்கியவர்களால் எடுத்து செல்லப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டினர் துருக்கியிலிருந்து நீலமுடி பூனைகளை இறக்குமதி செஞ்சாங்க. பிறகு சயாமிஸ் பூனைகளையும் இறக்குமதி செஞ்சாங்க.
எகிப்தியர்கள் மட்டும் இல்லை, வைக்கிங்ஸ் என்கிற போர் பிரியர்களும் இதை தனியாக வளர்ப்பு மிருகமாக்குனாங்க. வைக்கிங் தேவதைக்கு பிரியமான பிராணி பூனை தான். மத்திய ஆசியா, இந்தியா, ரஷ்யா போன்ற இடங்களிலும் பூனை இருந்ததற்கான தடயங்கள்லாம் இருக்குது. பூனை குட்டி போட்டதை கொண்டாடிய நாடுகளும் இருக்குது. ஜப்பானில் கிபி 999 பூனை குட்டி போட்டால் கல்யாணத்தை போல் மிகப்பெரிய கொண்டாட்டம் நடக்குமா. அங்கேருந்த ஜப்பானிய அரசு பூனையை இனவிருத்தி செய்ய திட்டத்தை கூட அறிவிச்சுது. பல பேர் பூனையை வீட்டுக்குள்ளேயே வச்சதால எலித்தொல்லை ஏகத்திற்கும் பெருகுச்சு. எனவே 1602 ஜப்பானிய அரசு பூனைகளை வீட்டிலேருந்து விடுதலை செய்யலைன்னா கடுமையான அபராதம் விதிக்கப்படும்னு அவசர சட்டம் கொண்டு வந்துச்சு. நம்ம ஊரில் நாய் கண்காட்சி நடப்பது போல் அமெரிக்காவில் முதல் பூனை கண்காட்சி 1860 நடந்துச்சு. பிறகு புதிதாக வந்து குடியேறியவர்கள் உள்ளூர் பூனைகளோடு கலப்பு செய்ததால் பல புது ரகங்கள்லாம் உருவாச்சு. இன்றைக்கி கூட கரும்பூனைகள் குறித்து பல நாட்டுப்புற கதைகளிலும் புடவியலிலும் பல நம்பிக்கைகள்லாம் இருக்குது. சில நாடுகளில் கரும்பூனைகள் சூனியக்காரிகளின் மறு அவதாரங்கள்னு இன்றும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சில பகுதிகளில் மீனவர்களோட மனைவியர் கருப்பு பூனைகளை வச்சுருந்தா கணவர் பத்திரமா தொழில் முடிந்து வீட்டிற்கு திரும்புவார்னு நினைக்கிறாங்க. நார்ஸில் தங்கள் தேவதையை 2 நீலமுடி கொண்ட பூனைகள் இழுப்பதாகவும் அதில் ஒன்று பூமி தாயும் மற்றொன்று வளமையும் குறிப்பதாக நம்புகிறாங்க. ஜப்பான் நாட்டில் கர்ண பரம்பரை கதை ஒன்று இருக்குது. தன்னோட குட்டிகளை நதியில் தூக்கி எறிந்ததால் அதை பார்த்த தாய்ப்பூனை அழுததாகவும் அதனால் கருணைமயமான வில்லோ மரங்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் குட்டிகளை நோக்கி தனது கிளைகளை நீட்டியதாகவும் அதை பிடிச்சிக்கிட்டு குட்டிகள் தப்பித்ததாகவும் அதனால தான் வசந்த காலத்தில் இளங்கருப்பு நேரத்தில் பட்டை போல் இருக்கிற மொட்டுக்களை விரித்து பூனையோட வாழை அதை நினைவூட்டுவதாக கூறப்படுது. இதனாலேயே இந்த மரங்களை புசி வில்லோன்னு குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லை, ஜப்பானிய மாலுமிகள் மூவண்ணம் கொண்ட பூனைகளை பயணத்தின் பொழுது எடுத்து செல்வாங்க. அது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு நம்பிக்கை. சீனத்தில் பூனை பெண் சிங்கத்திற்கும் குரங்கிற்கும் வாரிசுன்னு நம்பப்படுது. முகமது நபி நாய்கள் சுத்தமாக இருக்கிறது இல்லைன்னு கருதியதால் பூனைகளை நேசித்ததாகவும் தன் மடியில் தூங்கிய பூனையை எழுப்பக்கூடாதுன்றதுக்காக அவரோட அங்கியோட ஒரு பகுதியை கத்தரித்ததாகவும் சொல்லப்படுது. டேபி பூனையின் நெற்றியில் இருக்கின்ற எம் வடிவ குறி முகமது நபி தன்னோட பிரிய பூனையின் நெற்றியில் கைவைத்த போது உருவானதா சொல்வாங்க. நம்ம ஊரில் ராமர் தடவியதால் அணிலோட முதுகில் 3 கோடுகள் ஏற்பட்டதா சொல்வதை போல இது. மத்திய காலங்களில் பண்டிகைகளின் பொழுது பூனையை உயிரோடு எரித்த சம்பவமும் பெரிய மாடிக்கட்டங்களிலிருந்து தூக்கி வீசிய சம்பவமும் உண்டு. வேல்ஸ் நாட்டு அரசர் இவ்வாறு பூனைக்கு யாராவது தீங்கு விளைவிச்சா அவங்க கடுமையான தண்டனைக்கு ஏற்படுத்தப்படுவாங்கன்னு ஒரு விதியை பிறப்பிச்சார். இப்படி எல்லாரும் சகட்டுமேனிக்கு பூனைகளை கொன்றதுனால எலிகள் அதிகமாகி பிளேக் நோய் தாக்கியது. அப்போ தான் பூனையோட மகத்துவம் உணர்ந்து மறுபடியும் அதை போஷிக்க ஆரம்பித்தாங்க. ஐரோப்பிய நாட்டுப்புற கதைகளில் பூனை குழந்தையின் சுவாசத்தை உறிஞ்சி சாகடித்திடணும்லாம் நம்பிக்கை உண்டு. பூனை தன்னை விட குழந்தைக்கு அதிக கவனம் செலுத்தப்படுவதை பார்த்து பொறாமைப்பட்டு குழந்தையை சாகடித்து விடும் என்றே நினச்சாங்க. ஆனால் உண்மையில் பாலை கொடுத்து பழக்கப்படுத்தாத பூனை தண்ணீரையே அதிக விரும்பும். ஜப்பானில் பூனை மீது அலாதியான பிரியம் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அங்கேருந்த ஒரு நிலப்பிரபு தன் பூனை கூப்பிடுறதை பார்த்து அதை நோக்கி நகர்ந்தார். அப்போ அவர் ஏற்கனவே நின்றிருந்த இடத்துல இடி விழுந்துச்சு. அவர் உயிர் தப்பியது பூனையினால் தான்னு நம்பினார். அதனால் மெனக்கினெக்கோன்ற ஒரு உருவம் உருவானது. அது வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்திற்காக பயன்படுத்துவாங்க. பூனையை பற்றி இருக்கிற இன்னொரு மூட நம்பிக்கை அதற்கு 9 ஜென்மங்கள் என்பது. உயரத்துலேருந்து விழுந்தாலும் அது இறக்காமல் இருக்கிறதால அப்படி ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட ஏற்பட்டுச்சு. நம்ம ஊர்லேயும் பூனை குறித்து பல பழமொழிகள்லாம் இருக்குது. பூனை கண்ணை மூட பூலோகம் இருளுமா, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதாம்லாம் சிரித்தார்கள் என்று பூனை புழக்கடையில் சிரித்ததாம்லாம் வட்டார மொழிகள் தட்டாரமிடுகின்றது. தெலுங்கில் பூனைப்பாலை திருட்டுத்தனமாக குடிக்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டே மற்றவர்களுக்கு தெரியாது என்ன நினைக்கும்னு சொல்லுவாங்க. பூனையை பற்றி ஆந்திராவில் ஒரு கதை இருக்குது. பூனை புலிக்கு எப்படி வேட்டையாடணும்னு அனைத்து கலைகளையும் சொல்லி தந்துதான். ஆனால் மரம் ஏறுறதை மட்டும் சொல்லித்தரலையாம். வித்தைகளை கற்றுக்கொண்ட புலி பூனையே கொல்ல முற்பட்ட பொழுது பூனை அருகில் இருந்த மரத்தில் தாவி ஏறி தப்பிச்சிச்சான். ஏமாந்த புலி மரம் ஏறுவதை ஏன் கற்றுத்தரலன்னு கேட்டுச்சான். அதுக்கு பூனை கற்றுத்தந்து இருந்தால் இந்நேரம் என்னை நீ கொண்டிருப்பியே என்றுதான். அதனால தான் புலியால் மரம் ஏற முடியறதில்ல. பூனையை மாத்திரம் கட்டி போட மாட்டாங்க. கட்டி போட்டால் அவிழ்த்து விட்டதும் அந்த வீட்டை விட்டு ஓடிடும். பூனையை தவறி கொள்ள நேர்ந்தால் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்ன்றது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் பிராயச்சித்தன்ற கதையை ஜெய்சங்கர் பிரசாத் ஹிந்தியில் எழுதியிருப்பார். வேட்டை நாய்களை வைத்து பூனைகளை பிடித்து சாப்பிட்றவங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்காங்க. நாளை பார்க்கலாம். ஆம்லெட்டின் வயது 4000. நன்றி, வணக்கம்.